அல்லேலூயா. நாம் என்ன செய்வோம்? சத்தியத்துக்கு நேரா என்ன செய்வோம்? நாம் கடந்து போகலாம். அல்லேலூயா. இந்த நாட்களிலே கர்த்தர் நம்மோடு கூட பேச வருகிற காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியை குறித்தும் பரிசுத்த ஆவியின் ஒப்பிடுதலாக காந்தம் என்று உங்களுக்கு தெரியும் இல்லையா? காந்தம்னா என்ன தெரியும்? மேக்னெட் இல்லையா? அதையும் குறித்து நான் என்ன செய்ய போகிறேன்? ஒப்பிட்டு சில காரியங்களை உங்களுக்கு சொல்லிவிட்டு அதற்கு பிறகு பரிசுத்த ஆவியை குறித்து என்ன செய்ய போகிறோம்? வெகு விரைவாக என்ன செய்ய போறோம்? நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. அதிலே முதல் காரியம் பாருங்கன்னா, பரிசுத்த ஆவியின் நிலை. பரிசுத்த ஆவியின் நிலையிலே ஒன்று என்ன இருக்கிறது அப்படி? இங்க பரிசுத்த ஆவி. இன்னொரு பக்கம் என்ன செய்யுங்க? காந்தத்தை வைத்துக் கொள்ளுங்க, மேக்னெட்டை வைத்துக் கொள்ளுங்க. மேக்னெட்ல ரெண்டு பகுதிகள் இருக்கிறது. ஒன்னு என்னது? NS போட்டிருக்கு இல்லையா? நார்த்து சவுத்துன்னு போட்டிருக்கோம். வட துருவம் தென் துருவம், இல்லைன்னா நார்த் போல் சவுத் போல் என்று சொல்வார்கள். அப்போ இந்த ரெண்டு பகுதியில் இருக்கும். அதே போல ஆவியானவரிலும் ரெண்டு வழிகள் இருக்கிறது. ஒன்று நல்வழி, இன்னொன்னு கெட்ட வழின்னு சொல்லிடாத, தீமையை செய்யாதபடி உணர்த்துகிற வழி. ஒன்று நல்வழியிலே உன்னை நடத்த செய்வது, இன்னொன்று நீ செய்கிற தப்பை உணர்த்துகிற வழி. இந்த ரெண்டு வழிகள் இருக்கிறது. அதிலே பரிசுத்த ஆவியிலே முதல் காரியம் தற்காலிகமான பரிசுத்த ஆவி, நிரந்தரமான பரிசுத்த ஆவி. இன்னும் தற்காலிக ஆவி, அதுதான் உங்களுக்கு என்ன செய்ய போறேன்? நான் உங்களுக்கு ஓரளா இதை சொல்லிட்டு அதற்கு பிறகு என்ன செய்கிறேன்? உங்களுக்கு தெளிவாக விளக்குகிறேன். அவர் சொல்றாரு, தற்காலிக ஆவியையும் நிரந்தரமான நிலையான ஆவியும் நீங்க என்ன செய்ய முடியும்? பெற முடியும். அதை செயல்படுத்தவும் முடியும். அதே போல காந்தங்களிலே இயற்கையான காந்தம், செயற்கையான காந்தங்கள் என்று இரண்டு வகையாக பிரிக்கலாம். அதிலே இயற்கையான காந்தத்திற்குரிய ஈர்ப்பு எப்பவும் இருக்கும், அதை விட்டு போகவே போகாது. ஆனா செயற்கையான காந்தம் அந்த காந்தத்தோடு இல்ல அந்த காந்த புலத்தோடு என்ன செய்யணும்? அருகில் இருக்கும் போதுதான் அது செயல்படும். இரும்பை என்ன செய்யறீங்க? காந்தத்தின் தன்மையில கொண்டு போனா அதுவும் கொஞ்ச நேரம் இல்லைன்னா அங்க ஒட்டுற மாதிரி ஒரு ஃபீலை உணர்வீங்க இல்லையா? அது போல அருகில் இருக்கும் வரைதான் இந்த என்ன பண்ணும்? உணர்த்த முடியும். அதே போலதான் தற்காலிகமான அபிஷேகம். ஆண்டவரை எப்பெல்லாம் தேடுகிறீர்களோ இல்ல ஆலயத்திற்குள்ளே அப்படி தொடுதலை உணர்கிறீர்களோ அப்பெல்லாம் தேவ ஆவி என்ன செய்யறீங்க? நீங்க பெற்றுக் கொள்ளுகிறீர்கள், அதை உணர்றீங்க. அதுக்கு பிறகு வீட்டுக்கு போனவனே அது வராது, மற்ற இடத்துல அது உணர்வு இருக்காது, அது அப்படியே மறைந்து போய்விடும், அது காணாமல் கூட போய்விடலாம். ஆனால் கர்த்தரை எப்பவும் பரிசுத்தமா தேடி அவருக்கு பிரியமான செய்கிறவர்களுக்குள்ள இந்த ஆவியானவர் என்ன பண்ணுவார்? தொடர்ந்து நிலைவரமாய் இருப்பாரு. அதனாலதான் நிலைவரமான ஆவியை என்னில் தாருமன்னு யார் ஜெபிக்கிறா? தாவீது ஜெபிக்கிறார். அப்ப நிலைவரமான ஆவி அப்படின்னா தேவனோடு எப்பொழுதும் நீங்கள் தொடர்பில் இருந்து ஜெபிக்கிற போது அவருடைய ஈர்ப்பு, அவருடைய மகிமை எப்போ என்ன செய்யும்? உங்களுக்குள்ள எப்பவும் இருக்கும், அது மாறாது. அவர்கள் நல்ல காரியங்களை என்ன செய்வாங்க? தொடர்ந்து ஈடுபடுவார்கள். அல்லேலூயா. அதனாலே தற்காலிகமான இந்த பரிசுத்த ஆவியின் கிரியைகள் மாறிக்கொண்டே இருக்கும். எப்பெல்லாம் உற்சாகமான ஆராதனையை பார்க்கிறாய் அப்போ வரும், அதுக்கு பிறகு வராது. எப்பொழுதெல்லாம் ஆலயத்துக்கு போகிறாயோ அப்போ வரும், அதுக்கு பிறகு வராது. அல்லேலூயா. இதெல்லாம் மாறுகிற என்ன பண்ணும்? இருக்கும். அடுத்த காரியங்கள் நிலையான அபிஷேகம் உங்களை விட்டு எப்பவும் போகாது, அது மாறாமல் எப்பவும் அப்படியே இருக்கும். அல்லேலூயா. அதே போலதான் இயற்கையான காந்தங்களும் கொஞ்சமா என்ன நிலையா இருக்கிறது என்ன பண்ணும்? எப்பவும் ஈர்ப்பு, அது ஈர்ப்பு குறையவே குறையாது, அது அப்படியே தான் இருக்கும். ஆனால் நீங்க காந்த புலத்திலிருந்து கொஞ்சம் தூரம் எடுத்துட்டீங்கன்னா அதோடைய ஈர்ப்பு என்ன ஆயிடும்? அது கொஞ்ச நாள்ல அது காணாமல் போய்விடும். அல்லேலூயா. அதனாலே இதை என்ன செய்கிறேன்? நீங்கள் இதெல்லாம் இது என்னுடைய வியாக்கியானத்திலே உங்களுக்காக என்ன செய்கிறேன்? எடுத்து சொல்லுகிறேன். நீங்கள் என்ன செய்யணும்? இன்னைக்கு ஒவ்வொரு கிரிகளிலும் தேவனுடைய வல்லமை இருக்கிறது, தேவனுடைய தன்மைகள் இருக்கிறது என்பதற்காக என்ன செய்கிறேன்? உங்களுக்கு சொல்லுகிறேன். இதை நீங்க என்ன செய்யணும்? நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ பரிசுத்த ஆவியானவரை உணர முடியும், ஆனால் கண்ணால காணவே முடியாது. ஏனென்றால் அதே போல காந்த புலத்தை என்ன செய்ய முடியும்? உங்களால உணர முடியும், ஆனால் கண்ணாலே காண முடியாது. ஏனென்று சொன்னால் அது பாத்தீங்கன்னா இன்விசிபிள் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா கண்ணுக்கு புலனாகாத காந்த புலத்திலே என்ன செய்யும்? அது செயல்படும். அது தன்னை சுற்றிலும் இருக்கிற அந்த ஈர்ப்பு விஷயம் என்ன செய்யாது? அது ஏற்படுத்தும். அதுலதான் என்ன செய்யும்? அதை உணர முடியுமே தவிர வேற அதை கண்ணால பார்க்க முடியாது. அதே போலதான் பரிசுத்த ஆவியை நீங்க என்ன செய்ய முடியும்? கூடுகிற பொழுதோ இல்ல நிலைவரமாய் தேவனோடு இருக்கிற பொழுதோ அந்த ஆவியை உணர முடியும், ஆனா என்ன செய்ய முடியும்? உங்களால விசிபிளா பார்க்க முடியாது. அப்படி என்பதையும் உனக்கு என்ன செய்கிறேன்? சொல்லுகிறேன். அதே போல இந்த பரிசுத்த ஆவியினாலே நமக்கு என்ன பயன் வரும்?
இந்த காந்த புலத்தினாலே இல்லை காந்த தன்மையினாலே பூமிக்கும் நமக்கு என்ன உபயோகம் இருக்கிறது அப்படின்னு நல்லா பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவி நம்மளை பாதுகாத்து பரிசுத்தப்படுத்தி பரலோக தண்டையிலே வழிநடத்தக்கூடியது. ஆனால் காந்தத்தன்மை, இந்த காந்த புலம் என்ன செய்யும்னா, பூமியை வருகிற புறவுதா கதிர்கள் இதெல்லாம் என்னமோ சொல்றீங்க இல்லையா, அது எல்லாவற்றிலிருந்து பூமி என்ன செய்கிறது, ஒரு நிலைத்தன்மையோடு பாதுகாக்கக்கூடிய என்னது, அது எப்படிப்பட்டதா இருக்கிறதுனா நேச்சுரல் ப்ரொடக்டிவ் ஷீல்டு போல இருக்குது. அது என்ன பண்ணுது, பூமி என்ன பண்ணுது, ஒரு ஷீல்டை போல, ஒரு கவசத்தை போல இந்த காந்த புலம் என்ன செய்கிறது, பாதுகாக்கிறது. இந்த ஈர்ப்பு இல்லையேனா பூமியுடைய இயற்கை நிலையே இருக்காது. நீங்கள் பயன்படுத்துகிற ஒவ்வொரு பொருளிலும், ஃப்ரிட்ஜ், நீங்க சின்ன சின்ன பொருட்கள் யூஸ் பண்றீங்க பாரு, அது எல்லாத்துல என்ன இருக்கும், அதை ஒட்டுறதுக்கு நீங்க யூஸ் பண்றீங்க பாரு, அது எல்லாவற்றிலும் காந்த தன்மை இருக்கிறது. நீங்க யூஸ் பண்ணுகிற மோட்டர், நீங்க யூஸ் பண்ற மிக்சி, நீங்க என்ன பண்றீங்க கிரைண்டர், ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இது எல்லாவற்றிலும் என்ன இருக்கிறது, பயன்பாடு இருக்கிறது. நீங்க பண்ற எலக்ட்ரிக் பொருட்கள் எல்லாவற்றிலும் என்ன செய்ய முடியும், இந்த பயன்பாடை பார்க்க முடியும். அதே போல இந்த காந்த தன்மையை வைத்து திசைகளை, அப்படின்னா அதுதான் அந்த எந்த திசையில நாம் இருக்கிறோம் என்பதை காந்த புலத்தால் என்ன செய்ய முடியும், அந்த திசை காட்டியால உங்களால் என்ன செய்ய முடியும், வழி நடத்த முடியும். பரிசுத்த ஆவியானவர் நீ நல்ல வழியில போறியா கெட்ட வழியில போகிற என்பதை டைரக்ஷன் என்ன செய்வார் உனக்கு, அவர் கொடுப்பாரு. காந்த புலத்துக்கு ஈர்ப்பு விசை இருக்கிறது. அதே போல பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன இருக்கிறது, ஈர்ப்பு விசை இருக்கிறது. ஏனென்றால் தேவ ஆவியினாலே உங்களை என்ன செய்வார், அவர் ஈர்க்கக்கூடிய வல்லமை படைத்தவர், உங்களை தொடர்பு படுத்தக்கூடிய வல்லமை இல்லவர். காந்த தன்மைகள் மற்ற என்ன செய்யும், என்ன பண்ணும், இரும்பு தன்மை, கோபால்ட், நிக்கல் போன்ற சில பொருட்களை என்ன செய்யும், அது ஈர்க்கக்கூடிய வல்லமை படைத்தது. ஹல்லேலூயா. அதனால உங்களுக்கு என்ன செய்கிறேன், இதோடு ஒப்பிட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன். அதை அட்ராக்ட் பண்ணும் மெட்டீரியல் எல்லாமே என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணிடும் இல்லையா. அதனால இதை நீ என்ன செய்யணும், நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். தேவனோடு நிலையாக நீங்கள் இருக்கும் போது, நிலையான தன்மை உடையவராக இருந்தனா அது லாங் டைமா என்ன செய்யும், என்னதுன்னா மேக்னட்டிசம் என்று சொல்வார்கள். அது நிலைத்தன்மையாக என்ன செய்யும், தொடர்ந்து அதில் ஈர்ப்பு என்ன பண்ணும், இருந்து கொண்டே இருக்கு. என்னைக்கு நீங்க அந்த கனெக்டிவிட்டியை விட்டு விலகி இருங்களோ அதோட என்ன ஆயிடுவீங்க, நீங்க டெம்பரரியா பாதியில என்ன ஆயிடும், உங்களுக்குள்ள இருக்கிற ஈர்ப்பு சக்தி குறைந்து விடும். ஹல்லேலூயா. அதனால பரிசுத்த ஆவியின் கிரியைகளிலே உங்களுக்கு நல்லா கவனியுங்கள். இப்பொழுது நான் சொல்லுகிறேன், தற்காலிக, நிரந்தரம், தேடும் போது, தேடாத போது, இது எல்லாவற்றையும் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். அதுதான் காந்த புலத்திலும் என்ன செய்கிறது, நமக்கு தெளிவாக சொல்லப்படுகிறது. அது உங்களுக்கு சொல்லிவிட்டேன். இயற்கை அருகில் இருக்கும் போது இது எல்லாவற்றையும் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். அதுதான் அவர் சொல்றாரு, பர்மனன்ட் மேக்னெட்னா நான் என்ன சொன்னேன், அதுதான் இயற்கையான தன்மை கொண்டது. அது எப்பவும் மாறாது, அது ரொம்ப நாளைக்கு நீடிச்சு நிற்கக்கூடியது. அடுத்தது டெம்பரரி மேக்னெட் அப்படி என்று சொன்னால், இது என்ன செய்யும், எந்த அந்த காந்த புலத்திலே எங்கே காந்த ஈர்ப்பு இருக்கிறதோ அங்க கொண்டு போனீங்கன்னா என்ன ஆகும், அது உருவாக்கப்படும். அதுக்கான தன்மை கொஞ்சம் கிடைக்கும், அவ்வளவுதான். அடுத்து அவர் சொல்லுகிற காரியங்கள் பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் கரண்ட் என்னது ஃப்ளோ ஆகுது பாத்தீங்களா, அப்போ அப்படின்னது நீங்க மின்சார சாதனங்களிலே பயன்படுத்துறீங்க, மோட்டர் இதெல்லாம் என்னதுன்னா மாறாதுக்குது, எலக்ட்ரோ மேக்னட்டிசமா மாறும். அதுல பாத்தீங்கன்னா காந்த தன்மை நிலையானது கிடையாது. ஆனால் மின்சாரம் அதிலே பாய்கிற போது அது என்னவா மாறும், அந்த மின்சாரத்தின் வழியின் மூலமா அது சுத்துது இல்லையா. உங்களுக்கு மோட்டர்ல ஒரு இது ரிப்பேர் பண்ண போவீங்களே, அது வேகமாக சுழலுகிற போது அதுல இருக்கிற மின்சார சக்தி என்னவா மாறும், எலக்ட்ரோ மேக்னட்டிசமா அது மாற ஆரம்பிக்கும். அதன் மூலியமாக அதுல காந்த தன்மை என்ன செய்யுது, ஏற்படுத்தப்படுகிறது. இது என்னது, எலக்ட்ரோ மேக்னெட் அப்படின்றது மின்சாரத்தின் வாயிலாக உருவாக்கப்படுகிற நிலை. இததான் நீங்க தேவ ஆவியில என்ன செய்வீங்க, அப்படியே பயங்கரமா அபிஷேகம் வந்துடுச்சுன்னா என்ன செய்வீங்க, அப்படி என்ன ஆயிடுவீங்க, ஃபயர் ஆயிடுவீங்க. அப்படியே பாட்டு சத்தம் நின்று என்ன ஆயிடும், தேவ ஆவி அப்படியே என்ன ஆயிடும், டப்புன்னு அப்படி நின்றுனா நீங்களும் எப்படி ஆயிடுவீங்க, எப்படி ஆயிடுவீங்க, செயல்படாத அப்படி முன்ன ஆயிடுவீங்க. ஹல்லேலூயா. இந்த கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி தான் ஆஃப் பண்ணிட்டா மறுபடியும் என்ன ஆயிடுவேன், அப்படி இதாயிடுவேன். இது போல தன்மையாக இது மாறும். ஹல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியின் 3 நிலைகளும் காந்த புலத்தின் 3 நிலைகளோடு உங்களை ஒப்பிடுகிறேன். எதற்கு இதை சொல்லுகிறேன்னா, தேவ ஆவியை நீங்க என்ன செய்யணும், நிலையானவராய் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதோடைய வல்லவனா என்ன, அவருடைய கிரிகளா என்ன. ஏன்னா இன்னைக்கு அபிஷேகம்னாவே நிறைய பேசுறதுக்கோ இல்ல அதை பெற்றுக்கொள்வதற்கோ இல்ல அந்நிய பாஷை பேசுவதற்கோ வெட்கப்படுவதோ இல்ல அது வேண்டாம் என்று நினைக்கிறார்கள். அதை நீ பெற்றுக்கொள்ளவில்லை ஆனால் நீ என்ன ஆகல, பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம் எடுக்காத ஒரு நிலையிலே இருக்கிறாய். வெறும் ஜலத்தினால எடுப்பது சாதாரணமானது. தேவ ஆவியில எடுக்கப்படாதவர்கள் நீங்க என்ன ஆவீங்க, மாம்ச ஆவியிலே தான் இருப்பீர்கள். அதனாலதான் இன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில என்ன வராது, எடுப்பதிலே வராது. அவர்கள் மாம்சத்திலே மறுமணி விழுந்து போவார்கள். ஹல்லேலூயா. அதுல இதான் சொல்றேன், திடீர்னு அபிஷேகம் வர, திடீர்னு போறது, இது எல்லாமே இதுக்குள்ளே வரும். அதற்கு பிறகு எதுதான் செயல்படும் உங்களுக்குள்ள, மாம்ச ஆவியிலே தான் நீங்கள் செயல்படுவீர்கள். ஹல்லேலூயா. சோ அதனால இதெல்லாம் நீங்க என்ன செய்றீங்க, ஓரளவு உங்களுக்கு சொல்லிவிட்டு
தேவ ஆவியானவர்னா என்ன, அது காந்த புலத்தோடு எப்படி செயல்படுகிறது என்பதை என்ன செய்கிறேன் உங்களுக்கு உணர்த்தி விட்டேன். அல்லேலூயா. இப்பொழுது ஆண்டவர் என்ன செய்ய போகிறார், உங்களுக்கான நம்ம சத்தியத்துக்குள்ள என்ன செய்ய போறோம், நாம் கடந்து போகிறோம். நீங்கள் வீட்டில் போய் ஆராய்ந்து பாருங்கள். இதற்கான தெளிவான விளக்கங்களை என்ன செய்ய முடியும், ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவார். அல்லேலூயா. இப்பொழுது நாம் பார்க்கலாம் 1 கொரிந்தியரின் புத்தகம் 2வது அதிகாரம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9 16 வசனங்களை உங்களுக்காக செய்கிறேன், வாசிக்கிறேன். பாருங்க, 9:16 இருந்து இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்த பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினால் வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் அறிந்திருக்கிறார். அதனாலே உலகத்திலே நல்ல ஒரு ஏற்கனவே சொன்னேன், பரிசுத்த ஆவி என்ன செய்ய முடியும், உங்களால உணர முடியும். அதை உலக மக்களால சுத்தமா என்ன செய்ய முடியாது, உணரக்கூட முடியாது. ஏன்னா உலகத்தில் இருக்கிற காந்த புலத்தை உணராத அவர்கள் தேவ ஆவியை உணர போறாங்க, கிடையவே கிடையாது. அப்ப காந்த புலத்தை உணர்வதற்கு என்ன நாலேஜ் வேணும், அறிவியல் நாலேஜ் வேணும்ல. அதே போலதான் தேவனுடைய ஆவியை உணர்வதற்கு தேவனுடைய அறிவு இருக்க வேண்டும். அது இல்லாதவர்களுக்கு தேவ ஆவியானவர் எப்படிதான் தோணுவாரு, பைத்தியமானதாக, இல்ல வளர்றாங்க, இல்ல கத்துறாங்க, அப்படி என்பதை போல ஒரு ஃபீல் தான் இருக்கும். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன தெரியும், தேவ ஆவியை எங்களால் என்ன செய்ய முடியும், உணர முடியும். அவர் எங்களுக்காக அதை என்ன செய்தாரு, வெளிப்படுத்தினார் என்பதையும் அவர் சொல்லுகிறார். உலக மக்களுக்கு இந்த ஃபீல் வரவே வராது, தற்காலிகத்தில் வராது, நிலையிலும் வராது. ஏனென்றால் அவர்களுக்குள்ள என்ன இல்ல, தேவாவி இல்லை. அதனால அவர்களால் உணரவும் முடியாது. ஆனால் உங்களுக்குள்ளே தேவன் என்ன வைத்திருக்கிறார், தேவ ஆவியானவர் வைத்திருக்கிறார். சொல்ல, நமக்கோ தேவன் அவைகளை நமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். ஆழம் அவனுக்கு தெரியாது நினைக்கிறல, பெண்ணின் ஆழம் தெரியாது, ஆணின் ஆழம் தெரியாது. அது உலகத்துக்கு தான். தேவ ஆவியானவருக்கு எல்லா ஆழங்களும் நன்றாகவே தெரியும். நீ தேவ ஆவியில் இருந்தால் ஒவ்வொருவரையும் என்ன செய்ய முடியும், அனலைஸ் பண்ண முடியும். தேவ ஆவியினால் அதை என்ன செய்ய முடியும், செய்ய முடியும் என்பதை உங்களுக்கு என்ன செய்கிறார்கள். அதுதான் சொல்றாங்க, நீங்க உள்ள உடல் உறுப்புகளை எம்ஆர்ஐ ஸ்கேன் மற்ற எல்லாமே இது எல்லாவற்றுக்கும் எது பயன்படுகிறது, இந்த காந்த தன்மை பயன்படுகிறது. அதனால அது ஊடுருவி போவதற்கான எல்லா வழிகளும் அது திறந்து கொடுக்கிறது. அதே போலதான் பரிசுத்த ஆவியானவர் மனதை என்ன செய்ய முடியும், ஆழ்ந்து பார்க்க முடியும். ஒவ்வொருடைய மனநிலை உணர முடியும். உணர்வதனாலதான் உங்களை அவர் நிரப்புகிறார். உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதுல இருந்து என்ன செய்யறார், வெளியே வருகிற நம்பிக்கையை அவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் இந்த வேளையிலே அதை சொல்லுகிறார். அடுத்து சொல்றாரு, மனுஷனுடைய ஆவி என்று மனுஷரில் எவன் மனுஷனுக்குரிய விலை அறிவான், அப்படி போல தேவனுடைய ஆவி என்று ஒருவனும் தேவக்குரியவர்களை அறிய மாட்டான். இப்போ மனுஷாவி நமக்குள்ள இருக்கிறதுனால இப்ப பாரு அவர் பேசுவார் பாரு, இப்ப பாரு அவர் ஒரு மாதிரி திட்டுவார் பாரு, அப்படின்னு நீ எப்ப அனலைஸ் பண்ண, நீங்க அவர்களை போல மனுஷ ஆவியில் இருக்கிறதுனாலதான் ஒரே மாதிரிதான் எல்லாருமே செயல்படுவார்கள். கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கும், அவ்வளவுதான். ஆனா உன்னால அனலைஸ் பண்ண முடியும். காரணம், நீங்கள் மாம்ச ஆவியிலே இருக்கிறபடினாலே. அல்லேலூயா. மிருகத்தால அனலைஸ் பண்ண முடியுமா, பண்ண முடியாதுல்ல, ஏன்னா அதனுடைய ஆவி வேறு. அப்ப மனுஷ ஆவியினாலே மனுஷனை கண்டறிவது. நிறைய பேர் மூஞ்ச பார்த்து மைண்ட் ரீடிங்ல பாத்துருவான். நீ சோகமா இருக்கிற, இன்னைக்கு நீ ரொம்ப சோகமா இருக்கிறமா, இன்னைக்கு உனக்கு ஒரு நல்ல காலம் பிறக்க போகுது. இதெல்லாம் என்ன நினைச்ச, ஒரு மனிதனுக்கு என்ன ஃபீல் இருக்கும், என்ன மாதிரியான வழிகள் இருக்குன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அதை வைத்துதான் உங்களுக்கு என்ன செய்வான், மனித ஆவியினாலே தான் உங்களை அவன் தொடர்பு கொள்ளுகிறான். அல்லேலூயா. இல்லைன்னா அவனால் அதை கூட சொல்ல முடியாது. ஆனால் தேவ ஆவி உடையவன் அவர்களுக்குள் இருக்கிற ஆழங்களை என்ன செய்ய முடியும், வெளிப்படுத்த முடியும். இன்னைக்கு நீங்க ஆண்டவருக்கு விரோதமா இதை செஞ்சுட்டு வந்தீங்க, கரெக்டா அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் என்ன, என் மனசுக்குள்ள நான் ரகசியமாய் வைத்திருந்த விஷயங்கள் எப்படி உங்களுக்கு தெரிந்தது. அல்லேலூயா. இயேசு சமாரியாசிரியை பார்க்கும் போது என்ன சொன்னாரு, உனக்கு உண்மையாவே என்ன இல்ல, கரெக்டா சொன்னாரா, எங்க இருந்து தெரிந்தது அவருக்கு, அது தேவாவினால் என்ன பண்ணது, ஆழங்களை கண்டறிய முடியும். உனக்குள்ள ரகசியங்களை, உனக்குள்ள கிரியைகளை தேவனால் என்ன செய்ய முடியும், உனக்கு வெளிப்படுத்த முடியும். அந்த தேவ ஆவியை யாரால பெற முடியும், தேவனுடைய அறிவை பெற்றவர்களால். தேவனை தேடுகிறவர்களுக்கு தான் தேவ ஆவி ஊற்றப்படும். அந்த ஆவி நீங்கள் இல்லையில் நீ யாரும் அனலைஸ் பண்ண முடியாது. சபையை, உங்க குடும்பத்தில் இருக்கிற மக்களை, மற்ற கிரியில் எதனால் இது நடக்கிறது, ஏன் இப்படி இருக்கிறாங்க உன்னால புரிந்து கொள்ளவே முடியாது. ஏனென்றால் நீ சொல்லுவ, அவங்களுக்கு நான் சாப்பாடு செஞ்சு போடல, இல்ல நான் இதை செய்யல அதை செய்யல, இது மாம்சத்தினால் கண்டறிந்தது. ஆனா நீ நினைத்துக் கொண்டிருப்பது தவறு. அவர்களுக்குள் வேற ஏதோ பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை யார் கண்டுபிடிக்க முடியும், இந்த தேவ உலக மனிதர்கள் மாம்சத்தை வச்சு கண்டுபிடிச்சிடறாங்க, எங்க போயிட்டு வந்த எங்க வந்தன்னு. ஆனா அவன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு உனக்கு தெரியுமா. ஆனா இந்த தேவ ஆவியானவராலே அதை அறிய முடியும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில மாம்ச ஆவி இருக்கிறது.
ஆனா தேவாவி இல்லாதனாலதான் அவங்களால அந்த பிரச்சனைகளுக்கு என்ன செய்ய முடியல, தீர்வு காணவே முடியவில்லை. நீங்கள் தோற்று கொண்டிருக்கிறீர்கள். தேவ ஆவியானவர் யாருக்குள்ள இருக்கணும், உங்களுக்குள்ள எப்போ நிலையா இருந்தால்தான் இதுல இருந்து நீங்க என்ன செய்ய முடியும். தேவ ஆவியின் மூலமாக ஊடுருவி என்ன பிரச்சனை இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து நீ ஜெபம் பண்ணா மட்டும்தான் என்ன வரும், உங்களுக்கு விடுதலை வரும். அந்த நிலையை நீங்கள் அடையாதனாலதான் மாம்சத்தை என்ன பண்றீங்க, சோர்ந்து போகிறீர்கள். அவர் சொல்றாரு, அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தையினாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தையினாலே பேசி ஆவிக்குரியவளாக சம்மந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். இப்ப கூட சொன்னேன், எல்லாரும் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னன்னு சொல்லுவாங்க, உலகத்தோட நான் எதோட ஒப்பிட்டேன், என் படிப்பு வீணாகாது. ஏன் தெரியுமா, ஒவ்வொரு நாளும் சொல்லுகிறேன், தேவ ஆவியை இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லாமே தேவனுடைய செய்கையை தான் வெளிப்படுத்துகிறது, அவருடைய வல்லமையை தான் வெளிப்படுத்துகிறது என்பதற்கு தான் இதை உங்களுக்கு நான் ஆதாரமாக சொன்னேன். அல்லேலூயா. நீங்கள் இதை யார் ஆராய்ந்து பார்த்தாலும் அது என்ன பண்ணா, தேவனுடைய வல்லமையை நீங்கள் உணரக்கூடியதாய் நீங்க உலகத்திலே பார்க்க முடியும். அதுதான் அவர் சொல்லுகிறார், நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த காரியங்களை, உலகத்தில் இருக்கிற வார்த்தைகளை யார் வேணாலும் பேச முடியும். பட்டிமன்றத்துல பேசலாம், இல்லை என்றால் அரசியல்வாதிகளை போல பேசலாம், இல்லை மற்ற இதனால மனித உள்ளத்தினுடைய மனசு என்ன செய்ய முடியும், உங்களால ரியலைஸ் பண்ணவோ அவங்களை தப்பல இருந்து உன்னை விடுதலையாக்கவே முடியாது. ஆனா தேவ வார்த்தை என்பது என்னுடையது அல்ல, யாருடையது, அது தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. அது எங்க போவோம், அவர் சொல்றாரு, என்னுடைய வார்த்தை வெறுமையா திரும்பாது. இந்த வார்த்தை இன்னைக்கு இல்லைனாலும் சரி, நாளைக்கு என்ன செய்யும், ஒரு நாள் இந்த வார்த்தை உனக்குள்ள என்ன செய்யும், ஒரு நாள் கிரியை செய்யும். அது சொன்னதை செய்யற வரைக்கும் என்ன செய்யாது, திரும்ப அவர்கிட்ட போகவே போகாது. அதனால தேவனுடைய வார்த்தை உங்கள் ஆத்துமாக்களை, உங்கள் ஆவி என்ன செய்கிறது, வியப்பிக்கக்கூடிய வல்லமை படைத்ததாக இருக்கிறது. அவர் சொல்ற அடுத்தது, ஜென்ம சுவாபமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவர்களை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும், அவைகள் ஆவிக்குரிய பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்க படைவுள்ளானதால் அவைகளை அறிய மாட்டான். சாதாரணமான மனிதர்களுக்கு தேவ ஆவியினா பிடிக்காது, அது என்னன்னே புரியாது, பைத்தியகாரத்தனமா கத்துறான். ஏன்னா அவனுக்கு அந்த நாலேஜ் இல்லை. நாலேஜ் இல்லாதவன் போய் சொன்னீங்கன்னா அவன் என்ன சொல்லுவான், பூமி சுத்துதான், அது காந்தத்துக்கு தான் சுத்துதான் அப்படின்னு யார கிண்டல் பண்ணுவான். உண்மைதான் சொல்ற, நீ எவ்வளவு பெரிய அறிவாளியா ஜீனியஸா ஒரு முட்டாளான ஒரு ஜனங்கிட்ட போயிட்டு அந்த சயின்ஸ் விஷயத்தை பத்தி பேசி பாரு, அவங்க என்ன சொல்லுவாங்க, லூசா படிச்சு படிச்சு என்ன ஆயிட்டான், ஒரு மென்டல் ஆயிட்டான் போல, உக்காந்தான் ஏந்துக்கு போறான், ஏன் தான் சோறு தின்ன போறான், என்னன்னா சொத்துது லூசா. ஏன்னா அந்த அடிப்படை அறிவு இல்லாதவர்கள் இடத்துல நீ எவ்வளவு சொன்னாலும் அவங்களுக்கு என்ன இல்ல, சோறு கண்ட இடம் தான் சொர்க்கம் என்று இருக்கிறவர்களுக்கு சொர்க்கம் எப்படி இருக்குது விலைக்கு சொன்னா அவனுக்கு என்ன செய்யறது, புரியாது. அல்லேலூயா. அவன்கிட்ட சொல்றது யாருடைய தப்பு, இது உன் தப்பு. அல்லேலூயா. ஆண்டவர் தான் சொல்ல, அவர்களுக்கு தேவனை அறிகிற அறிவு இல்லாதனால, அவர்களுக்குள்ள தேவ ஆவி இல்லாதனால அந்நிய பாஷை பேசுறவங்களுக்கோ தேவ ஆவியை உணர்றவர்களோ சத்தியத்தை சத்தியமா சொல்றவங்கள பார்த்தா எப்படிதான் தெரியும், பைத்தியமா தான் தெரியும், லூசு தான் தெரியும், உனக்கு வேலை வெட்டி இல்லைன்னு தான் தோணும். ஏன்னா அவளுக்கு அந்த நாலேஜ் இல்ல. ஆனா நீ சொன்னீங்களையே அதுதான் வலிக்குது. ஆண்டவருக்கு வலிக்க மாதிரி எனக்கு வலிக்குது. ஒரு கிறிஸ்துவ ஜனம் அதை சொல்லுமானால் அதுதான் ரொம்ப வலிக்குது. ஏன் தெரியுமா, தேவ ஆவியினாலே தேவ வார்த்தையினாலே நாம் என்ன செய்கிறோம், தேற்றப்பட்டு பரலோகத்தினராய் நடத்தப்படுகிறோம் என்கிற உணர்வே இல்லாமல் நீங்க என்ன செய்யறீங்க, என்னமோ என் சொந்த வார்த்தையை பேசுற மாதிரி தேவ வார்த்தையை நீங்கள் அலட்சியம் செய்வீர்களானால் அதை யாரதான் அலட்சியம் செய்யறது சமம், ஆண்டவர் என்பதை மறந்துடும். அதுதான் ரொம்ப வலிக்குது. உலகம் சொல்வதை பத்தி அவர்கள் அறியாமை உள்ளவர்கள், ஆனா சத்தியத்தை அறிந்து தேவ ஆவியை பெற்றிருக்கிற நீங்கள் தேவ வார்த்தையை அலட்சியமாக எண்ணுகிற போதுதான் மிகவும் என்ன செய்யுது, வலிக்கிறது. பரிசுத்த ஆவியார் என்ன செய்யறாரு, உங்களை குறித்து துக்கப்படுகிறார் என்பதை மறந்து விட வேண்டாம். ஏனென்றால் உனக்கு அது தெரியும் இல்லையா, அதை பொறுமையா நிதானமா உணர்ந்தா மட்டும்தான் தேவாவினா என்ன, அப்படியே கிரியைகள்லாம் என்னன்னு உன்னால என்ன செய்ய முடியும், ஃபீல் பண்ண முடியும். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, காவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனால் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்பட்டான். வேதவசனம் எவ்வளவு தெளிவா சொல்லுது, ஆவிக்குரிய மனுஷன் என்ன செய்வானா, எல்லாவற்றையும் நிதானித்து அறிவான். ஏன்னா அவன் தேவ ஆவியில் இருக்கிறதுனால அவனால என்ன பண்ண, ஆழ்ந்து கவனிக்க முடியும், எங்க பிரச்சனை இருக்கிறது, எதனால் இது வருகிறது என்பதை அவன் நன்கு கவனித்துதான் செயல்படுவான். அப்படி அவன் சொன்ன, அவன் கோழை கிடையாது, அவன் தீர்மானிப்பான். உனக்கு தெரிஞ்சதெல்லாம் சாதாரணமா மனுஷ ஆவியினால இங்க வரும் இங்க வரும், அது மட்டும் தான் உனக்கு பிரச்சனை வரலாம், இங்க வராது, அவ்வளவுதான் உன் அனுபவத்துல தெரியும். ஆனா தேவ ஆவியிலே அதற்கும் மேற்பட்டு என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. எலிசாவை பார்த்து அப்படிதான் என்ன செய்தார்கள், எதிரி நாட்டுக்கு பயந்தார்கள். ஏன்னா நான் இங்க பேசுறது எப்படி அங்க கேக்குது, நான் பக்கா வச்சுக்கிறேன், அப்புறம் பக்கம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, மைக்கும் கிடையாது. எப்படி தெரிந்தது, தேவ ஆவியினால அதை கண்டறிகிறார். ஏன்னா அவர் தூரத்துக்கும் சமீபமானவர் என்பதை நீங்கள் மறந்து போனீர்கள்.
தேவனுடைய வல்லமை இன்றைக்கு மாத்திரமல்ல, முன்னோர்கள் காலத்திலிருந்து அவருடைய வார்த்தை மூலியமா என்ன செய்கிறது, தேவ ஆவியானவர் செயல்பட்டு இருக்கிறார் என்பதை உணர முடியும். இன்னைக்கும் அதான் சொல்லுகிறேன், ஆவிக்குரியவர்கள் எல்லாவற்றையும் ஆராய முடியும். தேவ ஆவியில் இல்லைன்னு என்ன நடக்குமே உனக்கு புரியாது. சாதாரண மனிதர் ஆவியிலே செயல்படுறவரை குழம்பி என்ன ஆயிடுவ, தோற்று போகிற பிள்ளைகளாக இருப்பீர்கள். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார் பாருங்கள், கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தை அறிந்தவன் யார், எங்களுக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாகிறார். ஆண்டவருடைய ஆழத்தை அறிந்ததில்லை, அன்பை அறிந்ததில்லை, தேவ ஆவியிலே அறிய முடியும் என்று வேதம் எச்சரிக்கிறது. புரியுதா இல்லையா? யாரெல்லாம் தேவனை நான் பார்த்ததில்லை, அப்படி அன்பை உணர்ந்ததில்லை அப்படின்னு நீ ஃபீல் பண்றியோ, அது உலக மனிதர்கள் சொல்லலாம், நீ என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. ஏன்னா தேவனை அறிகிற அறிவு அவர்களிடத்துல கொஞ்சம் கூட இல்லை. அவாம்ச அறிவிலே அவர் செயல்படுவது அது அந்த எல்லை வரைக்கும் தான். கடவுள் என்னன்னு உங்களால உணர முடியாது, நல்லதுனா என்பதை உணர முடியாது, நீதினா என்பது உணர முடியாது. ஆனா உன்னால என்ன செய்ய முடியும், நீதினா என்ன என்பதை நன்கு உணர முடியும். கடவுளுடைய தன்மைகள் எங்க எப்படி இருக்கிறது, ஒருவருக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கிறது என்பதை நன்றாக என்ன செய்ய முடியும், உன்னால பார்க்க முடியும். ஏனென்றால் நீங்கள் தேவ ஆவியை பெற்றவர்கள். தேவ ஆவியின் மூலியமாக தேவனுடைய ஆழத்தையும் அகலத்தையும் உன்னால என்ன செய்ய முடியும், உணரபடி. எவ்வளவு அவருக்கு நெருங்கி இருக்கிறையோ நிலையான அபிஷேகத்தை என்ன செய்ய முடியும், உங்களால பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப அவருடைய ஆழங்களையும் உன்னால என்ன செய்ய முடியும், உணர முடியும் என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆனால் உலக மக்களால் அதை நான் வேணா ஒன்னு அனலைஸ் பண்ணுவேன், ஆனா உலக மக்கள் என்ன செய்ய முடியாது, அனலைஸ் பண்ணவே முடியாது. நீ எப்ப எதை சிந்திக்கலாம், என்ன பண்றானே தெரியல, குழம்பி போவார்கள். ஏன் தெரியுமா, தேவ ஆவியை பிசாசாலே அனலைஸ் பண்ண முடியாது, மனிதர்களால் அனலைஸ் பண்ண முடியாது. ஆனால் தேவ ஆவியை பெற்றவர்களாலே மனிதனை அனலைஸ் பண்ண முடியும். அவனுக்குள்ள இருக்கிற பொல்லாத ஆவிகளை என்ன செய்ய முடியும், அனலைஸ் பண்ண முடியும். அதான் பரிசுத்த ஆவியினுடைய பலம் என்பதை நீங்க என்ன செய்யக்கூடாது, மறந்துடக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவியின் பலத்தை நீங்கள் உணராமல் இருக்கிறதுனாலதான் தோற்று கொண்டே இருக்கிறீர்கள். ஏன்னா அந்த பாதுகாப்புல இருக்கிறவரை உன் ஆலோசனை எங்க போவாது, விசுவாசால அறிய முடியாது. நிறைய பேர் வேற பாஷையிலேயே பேசுவான். ஏன் சொல்லு, சண்டை வருமா, நீங்க பாத்துருப்பீங்களே, சண்டை வருமா பாருங்களேன், நல்லா தான் பேசிட்டே இருப்பான் தமிழ்ல, எதை திட்டுவாங்க வேற மாதிரி பேசுவான். என்னது, ஏன்னா அவனுக்கு தெரியக்கூடாது. அல்லேலூயா. தேவ ஆவியானவர் அப்படிதான். உன்னுடைய ரகசியங்கள் எங்க போவாது, பிசாசின் கிரியைகளுக்கும் பொல்லாதவர்களுக்கும் உணர முடியாது, உனக்கும் அவருக்கும் இருக்கிறதா இருக்கும். அல்லேலூயா. ஆனா நீங்க தேவ பலத்தை என்ன செய்றீங்க, ரொம்ப அற்பமாக எண்ணுகிறீர்கள். அல்லேலூயா. நிச்சயம் அவரை உணரவும் முடியும், அந்த ஆழத்துக்குள்ள உங்களால போகவும் முடியும். ஏனென்றா முன்னோர்கள் அப்படிதான் சஞ்சரித்தார்கள் தேவனோடு. அல்லேலூயா. அடுத்தது அவர் சொல்லுகிற காரியம் 1 யோவானின் புத்தகம் 2வது அதிகாரம் 1 யோவானின் புத்தகம் 2வது அதிகாரம் 20வது வசனம் இப்படியாக நமக்கு சொல்லுகிறது பாருங்க. நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். எதுனா 1-2 அறகுறையாவா தெளிவா சொல்லுது. பரிசுத்த ஆவியினால எதையும் அறிய முடியுமா, சகலத்தையும் அறிய முடியும். எதிர்காலத்தை அறிய முடியும். அறிய முடிந்ததினாலதான் அவர் சொல்லுகிறார், எசேக்கியேலுக்கு மரணம் வருகிறது, ஆனா அவரால் மாற்ற முடிந்ததா இல்லையா, மாற்ற முடிந்தது. அதே போல தீர்க்க தரிசிகள் என்ன சொன்னார்கள், எதிர்காலத்துல நடக்க கூடியதுதான் சொன்னார்கள், அது நடந்தது. தேவ ஆவியினாலே எதிர்காலத்தை என்ன செய்ய முடியும், உங்களால கணிக்க முடியும். நீங்க சரியா தேவ ஆவியில் இருந்து ஜெபம் பண்ணீங்கன்னா உங்கள் குடும்பத்திலே இல்ல தேவ பிள்ளைகளுக்கு என்ன நடக்க போகிறது என்பதை கூட என்ன செய்ய முடியும், அவரால முன்கூட்டியே உங்களுக்கு அவர் ஆலோசனை சொல்ல வல்லமையுள்ளவர். சகலத்தையும் தேவ ஆவியை பெற்றவர்களால் என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும் என்பது சத்தியமானவைகள் வேத வார்த்தை சொல்லுது. ஏன் இன்னைக்கு நிறைய பேர் அதை உணர முடியும்னா, தேவாவி குறைவாக இருக்கலாம். நான் சொன்ன மெத்தட்ல என்ன பண்ண, ஏதோ ஒரு விதத்துல மிஸ்டேக்ல நீங்க இருக்கலாம், அதனாலதான் அது குறைவுபட்டிருக்கும். நீங்கள் சரியா நிலையா இருந்தால் நிச்சயமாக சகலத்தையும் உங்களால் என்ன செய்ய முடியும், அறிய முடியும். அப்படி வல்லமை கொண்டதுதான் இந்த பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அடுத்ததாக யோவானின் புத்தகம் 6வது அதிகாரம் 44வது வசனம் இப்படியாக நமக்கு சொல்லுகிறது. 6:44வது வசனம் பாருங்க. என்னை அனுப்பின பிதா ஒருவனை எடுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான், கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். அல்லேலூயா. ஆண்டவரை உணர முடியும். அதே போல எந்த இடத்துல அது ஃபீல் ஆகுது என்பதை என்ன செய்ய முடியும், உன்னால பார்க்க முடியும். அடுத்ததாக மேக்னெட் எப்படி ஈர்த்து கொள்ளுகிறதோ பரிசுத்த ஆவியானவரால் என்ன செய்ய முடியும், ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியும், அட்ராக்ட் பண்ண முடியும், இழுத்து கொள்ள முடியும். இவனை பார்த்தாலே ஒரு மாதிரியே இருக்குது, எதுவும் இருக்குதுன்னு சொல்லல, எதுவும் இல்ல. தேவ ஆவி அசுத்தாவி 2 தான் இருக்கும். அசுத்தாவி இருக்கிறவன் கெட்ட கிரிகளினாலே பிறரை வஞ்சிப்பதற்கான ஈர்ப்பை உடையவர். ஒருத்தவங்க பாவம் செய்ய, அவர் பார்த்தாலே பாவம் செய்கிற தன்மைகள் வந்துடும். அது அசுத்தாவி ஒருத்தவங்கிட்ட இருக்குதுன்னு அர்த்தம். நீங்க அவங்கள்ட்ட பேசும்போதே அவங்கள்ட்ட பழகும் போதே உங்களுக்கும் அந்த ஃபீல் வருது அப்படின்னா அவங்ககிட்ட என்ன இருக்கிறது,
அசுத்தாவி இருக்கிறது. ஆனால் அசுத்தாவிகள் பயந்து உங்களை நல்வழி, அவங்களோட பேருக்கு நல்வழிப்படுகிற திருந்துகிற எண்ணம் நல்ல சூழ்நிலைகள் கொண்ட வருதுன்னா அவங்கள என்ன இருக்கு? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்னு அர்த்தம். என்ன இருக்கிறார்? என்ன ஆவியானவர்? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்னு அர்த்தம். சரியா? அதை நல்லா புரிந்து கொள்ளணும். சொல்றாரு, பிதா என்ன செய்வாரு? ஒருவனை எடுத்துக்கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். அல்லேலூயா. இப்போ நான் சொல்றேன், தேவனுடைய ஈர்ப்புல நீங்கள் இல்லாதவரை எங்க வரமாட்டீங்க? சபைக்குள்ள வரமாட்டேன், ஜெபமும் பண்ண மாட்டேன், வேத வாசிப்பு. ஏனென்றால் உன் ஈர்ப்பு எங்க இருக்கிறது? வெளியே இருக்கு. மாம்ச ஆவியில் இருக்கிறதுனால மாம்சம் என்ன சிந்திக்கிறதோ அங்கதான் என்ன செய்யும்? ஞாயிற்றுக்கிழமை தேவ வார்த்தை போகணும்னு உனக்கு ஈர்ப்பு வருதா? சிக்கன் எடுக்கலாம், மட்டன் எடுக்கலாம்னு ஈர்ப்பு வருதா? யோசித்து பாருங்க. பாதி நேரம் ஆகட்டுமே, என்ன ஆகும்? ஐயோ, சிக்கன் கடை மூடிடுவான், மட்டன் கடை ஃபீல் வருது இல்ல? தானா நிறைய பேருக்கு வரும். ஏன் தெரியுமா? அவருடைய மாம்ச ஆவியின் ஈர்ப்பு தான் அதிகமா இருக்கும். அதனாலதான் மாம்சத்தின் கிரியைகள் அவங்களை என்ன செய்யும்? அட்ராக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனா தேவ ஆவியில என்ன வராது? ஒரு ஃபீல் கூட வராது. சினிமா பாட்டு பாடினா நல்ல அட்ராக்ஷன் வரும். இவருக்கு சேர்ந்து என்ன செய்யும்? நல்லா ஓஹோ ஆவியான பாடும்போது மட்டும் நீங்க பாடினா பாடுவோம், இல்ல அமைதியாவே நிற்போம், எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த ஈர்ப்பு உங்ககிட்ட இல்லை என்பதை அது காட்டுகிறது. நான் மட்டும் தான் பிராக்டிஸ் பண்றேன் தான். ஆனா பாரு, பல்லு கட்ட ஆயா கூட என்ன செய்யுது? என்ன பண்ணுது? என்ன ராகத்தையும் பாடாது. பிஞ்சி குழந்தைக்கு என்ன தெரியுமா? சங்கீத ராகம் தெரியுமா? அது எப்படி பாடுச்சு? கேட்ட உடனே பாடுது. ஆனா அபிஷேகம் மட்டும் என்ன செய்யுது? நான் குழந்தை தூங்கட்டுமா, நீங்க ஜெபம் பண்ணுங்க, நான் தூங்குறேன், சண்டே கிளாஸ் மாதிரி சொல்லி தரட்டுமா? அல்லேலூயா. தேவ ஆவி நல்லா புரிந்து கொண்டா. சண்டே கிளாஸ் வயசுல தான் என்ன செய்தேன்? அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். முழங்கால் நின்று இதே பாடலுக்கு என்ன செய்திருக்கேன்? ப்ரொஜெக்டர்ல போட்டிருக்கிறேன். முழங்காலிலே ஆராதனை முடிகிற வரைக்கும் அந்த முழங்காலிலே என்ன செய்வேன்? ப்ரொஜெக்டர்ல பாட்டுடைய ஸ்லைடு போட்டுக்கொண்டே இருப்பேன். அதுவும் என்ன செய்யணும்? பாஸ் என்ன பாடுவார் என்ன செய்யணும்? அவர் திடீர்னு ஆவியில் வரும்போது எந்த பாட்டுல இருந்து நடுவுலத்து பாடுவார்? எல்லாத்துக்கும் என்ன செய்யணும்? தயாராக ஓட வேண்டும். அதனால இந்த வேடிக்கை வித்தைகளை நீ என்ன செய்யணும்? தேவ பிள்ளைகள் இந்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். தேவ ஆவியினாலே சிறு பிள்ளை பெருப்பிள்ளை இல்லாதால உணர முடியும். தேவ ஆவியினாலே அவருக்கு பாடல்களை காண முடியும், உணர முடியும் என்பதை உங்களுக்கு உணர்த்துகிறேன். தேவன் இழுத்து கொள்ளாததுனாலே தான் உங்களுக்கு அந்த ஃபீல் என்ன செய்யல? வரவே இல்லை. இழுத்து கொள்ளுகிற தேவனை ஈர்ப்பு தன்மை அப்படின்றது ஒரு தாகம், அவரான ஒரு பற்று உங்ககிட்ட இல்லாதனாலதான் உங்களை அவரை இழுத்து கொள்ள முடியாத நிலை இருக்கிறது. ஆனா உலகத்திலே மாம்சாவிலே நீங்கள் இருக்கிறபடினால்தான் உலகத்தின் கிரிகள் உங்களை ஈஸியா என்ன பண்ணிது? அட்ராக்ஷன் பண்ணி அதுல விட வைக்கிறது. அதான் இருக்கிற நீ அதுல எதில் அதிகமா அட்ராக்ஷன் ஆகவே மாம்சாவை அதிகமா இருக்குன்னு அர்த்தம். நீங்க தேவனுடைய கிரிகளை அதிகமா விரும்புறீங்கன்னா உங்ககிட்ட என்ன இருக்கு? தேவ ஆவியில நீங்க அதிகமா இருக்கிறீங்கன்னா அர்த்தம். ஏன்னா அவாய்ட் பண்ணுவீங்க, மாம்சத்தின் கிரிகளை என்ன பண்ணுவீங்க? நீங்க அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அல்லேலூயா. அதனால தேவனுடைய ஆவியானவருக்கு ஈர்ப்பு உண்டு என்பதை உங்களுக்கு உணர்த்துகிறேன். அடுத்ததாக எரேமியாவின் புத்தகம், எரேமியா 31வது அதிகாரம் 3வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. எரேமியா 31:3 இப்படியாக அவர் சொல்லுகிறார், பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனமானார் என்பதாய், ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன். ஆண்டவர் ஒருவன் மீது வைக்கிற கிருபையினாலும் தயவினாலும் இரக்கத்தினாலும் தான் ஒரு மனிதனை எடுத்துக் கொண்டாரே தவிர நீ ஒண்ணு என்ன செய்யல. ரொம்ப பரிசுத்தம் நீதி என்பதனால உன்னை எடுத்துக் கொள்ளவில்லை. அல்லேலூயா. நல்ல ஒண்ணு கவனியுங்கள் தேவ பிள்ளைகளே. தேவ ஆவியானவர் உங்க மேல என்ன வச்சாரு? இறக்கப்பட்டார், கருணையை வச்சாரு. அதனாலதான் உங்களை என்ன செய்தார்? ஆண்டவர் என்ன பண்ணாரு? நல்ல பாருங்க, உங்க குப்பை தொட்டில ஒரு நல்ல தங்க காசு கிடக்கு, சரியா? அதுல அதை எடுத்து மேக்னெட்ல ஒட்டுவீங்கன்னா ஒட்டுமா? ஒட்டாது. ஒரு துரு பிடிச்ச பிளேடு கிடக்கு யூஸ்லெஸ்ஸா, அதை எடுத்து ஒட்டனா ஒட்டிக்குதா? ஏன் ஒட்டிச்சு? நீங்க தங்க காசை வச்சு உருட்டி விளையாடுறீங்களா, இல்ல அந்த இரும்பு துகளை வச்சு பசங்களுக்கு விளையாட்டு காட்டுனீங்களா? அதுதான் அட்ராக்ஷன் பண்ணுச்சுல. அது மாதிரிதான் தகுதி இல்லாத ஒன்னை என்னையும் அவர் என்ன பண்ணாரு? அட்ராக்ஷன் பண்ணி உலகத்தின் மத்தியில ஒன்ன என்ன செய்தாரு? குப்பையா இருந்த ஒன்ன என்ன பண்ணாரு? பார்க்கும்போது எல்லாருக்கும் என்ன வந்தது? மகிழ்ச்சியை உண்டாக செய்தார். அந்த தங்க காசு கொடுக்காத மகிழ்வை பிள்ளைகள் என்ன செய்த? அதை வைத்து விளையாடுகிற போது திருடம் போறான் பிள்ளை வருது வர அப்படி என்கிற விளையாட்டை மகிழ்விக்கு தேவன் குப்பையில் கிடந்த உங்களை என்ன செய்தார்? அவர் ஈர்ப்பினாலே உங்களை இழுத்து கொண்டதினாலே உலகத்திற்கு நீங்க என்ன செய்ய? பயன்படாமல் குப்பையில் தூக்கி எறியப்பட்ட நீங்கள் பயன்படுவது யாராலே? தேவ ஆவியினாலே என்பதை மறந்து விட வேண்டாம். கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு நீங்கள் அதை என்ன செய்யணும்? தெளிவாக அவர் இழுத்துக் கொள்ளாவிட்டால் உங்களால் செயல்பட முடியாது. அவர் தான் உங்கள் மேல கிருபை வைத்து உங்களை அழைத்தது என்பதை நீங்க மறக்கவே கூடாது. அடுத்து அவர் சொல்லுகிற காரியம்
இந்த தேவ அவரால ஈர்ப்பு வல்லமை இருக்கிறது என்பதையும் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். அடுத்ததாக என்ன இருக்கிறது? இந்த அபிஷேகம் எவ்வளவு பலம் வாய்ந்தது, எந்த அளவுக்கு நமக்கான ஷீல்டாக அது பயன்படுகிறது, எந்த அளவுக்கு நம்மை பயன்படுத்துகிறது, எவ்வளவு பெரிய காரியங்களை இது செய்கிறது என்பதை தொடர்ந்து என்ன செய்ய போகிறோம்? நாம் பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள் அப்போஸ்தலரின் புத்தகம், அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம், அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனம் இப்படியாக நமக்கு சொல்லுகிறது. 1:8 வசனம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். முதல் காரியம், உங்களுக்கு என்ன வரும்? பரிசுத்த ஆவி வர உங்களுக்கு என்ன வரும்? பலம் வரும். யாருக்கெல்லாம் பலம்? அபிஷேகம். பலமே டயர்ட். எப்படி டயர்டா தான் ஆகும்? மாம்சாவில இருக்கிறவரை உனக்கு டயர்ட் போகவே போவார். ஆனா தேவாவில இருந்து பாரு, நீ ஜெபிக்கும் போது மட்டும் என்ன ஃபீல் பண்ற? நல்லா இருக்குது பாஸ்டர், நல்ல ஜெபம் பண்ணுவோம், அபிஷேகத்துல இருக்கும்போது நல்லா அந்த வலியே தெரியல. அப்புறமே என்ன ஆயிடுது? ஆனா அது தொடர்ந்து உங்களுக்கு செயல்படுத்த முடியும். ஆனா உங்களுக்கு அது என்ன வேணும்? நிலைவரமான தேவ ஆவியான உனக்குள்ள செயல்படணும். அப்புறம் என்ன அர்த்தம்? இரவெல்லாம் கண் விழித்து ஜெபிக்க வேண்டும், வேலைகளை துதித்துக் கொண்டு இருக்க வேண்டும், போகும்போது துளித்துக் கொண்டு இருக்க வேண்டும், நடக்கும்போது. அது மட்டுமா? இல்லை, உனக்குள்ளே என்ன செய்யணும்? ஆவியில நீங்கள் ஜெபித்துக் கொண்டு ஆவியில நீங்க இருக்கும்போது வெளியே தெரியாது, உள்ளேதான் இருக்கும். புரியுதா இல்லையா? அப்பொழுது நீங்கள் தேவனோடு தொடர்பில் எப்போ இருக்கும் போது இந்த ஃபீல் உங்களுக்குள்ள வரும். அப்ப உங்களுக்கு பலகீனம் மாறும். அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆவியானவரை பெறுகிற உங்களுக்கு முதலில் வருவது என்னதான்? பலன். ஏன்னா உங்களுக்கு தெம்பு கொடுத்துதான் அவர் வர்றார். அடுத்தது, எருசலேமிலும் யூதாவிலும் முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். அடுத்தது உங்களுக்கு என்ன கொடுப்பாரா? நீங்க யாருடைய பிள்ளை? நீங்க என்னுடைய பிள்ளை, யாராலும் அழிக்க முடியாத சக்தியை பெற்றவர்கள், வல்லமையை உடையவர்கள். ஒருவன் உன் மீது என் அனுமதி எல்லாம் பெற முடியாது என்கிற சாட்சியை உன்னால ஏற்படுத்துவார். பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள நிறைவுபடுகிற பொழுது நீ எங்க போனமோ அவரே என்ன செய்வாரு? அனுப்புவார். உன்னை வல்லமையாக அந்த இடத்துல பயன்படுத்துவார். அல்லேலூயா. அதனால உங்களுக்கு பரிசுத்த ஆவியினால என்ன வரும்? நற்சாட்சியை அவர் ஏற்படுத்துவார். நீ அவருடைய பிள்ளை என்பது தெரிய வரும்.